ஹை பிரீமியமான ஒரு சர்ப்ரைஸ் அப்பாக்கு நான் கொடுக்குறது அவங்களோட பர்த்டேக்காக. நேரம் காலம் பார்க்காம 12 மணி 2 மணி ஸோ அந்த டைமிங் பார்க்காம முடிச்சதுக்கு ரோலக்ஸ் ஃபுல் கோல்டோட ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன். கால் கெடுக்க நடந்தாங்க, இனிமேல் அவங்கள தேர்ல கூப்பிட்டு போற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பிரீமியமான BMW 740i கார். நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஃபர்ஸ்ட் கார், அதாவது ரூரல் ஏரியா, ஸோ சிட்டியில் எல்லாரும் இருப்பாங்க. 2.5 crores அந்த ப்ரீமியமில் அந்த கார் வந்து இன்னைக்கு ஒரு ரூரல் கிராம பகுதியில் இது மொதல் காராக நான் அப்பாவுக்கு இதை கிஃப்ட் பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து ஒரு 14 வயசில் அவங்களோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டெய்லியும் நடப்பாங்க. டெய்லியும் ஒரு 14 வயசில் அப் அண்ட் டவுன் 60 கிலோமீட்டர் நடந்து ஊரூராக போய் ஈயம்பித்தாலைக்கு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லி பழைய பொருளை வாங்கிட்டு அதுக்கு உண்டான பேரிச்சம்பழம் கொடுத்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ காலில் செருப்பு கிடையாது, அந்த செருப்பு இல்லாமல் பல கிலோமீட்டர் நடந்து தான் அந்த தொழிலை பேஸ் மட்டத்தை கொண்டு வந்தாங்க. கார் பிடிச்சிருக்காப்பா? நல்லா பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கையில் ஒரு காரணம் எரிச்சு கூட பார்க்குறேன். ஆரம்பத்தில் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் பாடுபட்டேன். 300 ரூபா சைக்கிள் வாங்குறேன். அந்த சைக்கிள்னு வச்சிருக்கேன். என்னதான் கார் வந்தாலும் என் சைக்கிள் தான் மொதல் மரியாதை. ஓகே, எங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா உங்களுடைய மனைவியுடைய சொல்ல கேளுங்க. கண்டிப்பா. ஒரு 45 இயர்ஸ் அப்பா இந்த பிசினஸ்ல ஸ்டார்ட் ஆகும்போது எங்களோட அப்பாவோட ஸ்லோகன் இதுதான், வாழ்க்கையில் முன்னேற மனைவி சொல்ல கேளுங்கன்னு மட்டும் தான் இருந்துச்சு. ஆமா. அப்போ வந்து ஒரு 45 வருஷம் முன்னாடி அது பிரச்சனை இல்லை, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் இதை படிக்கிறவங்க எல்லாம் யார் மனைவி சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. சின்னதா உங்கள் அப்படிங்கிற வேற சேத வேண்டியதா போச்சு. எங்க அப்பா என்ன இவ்வளவு தூரம் ஆளாக்கி உருவாக்குனது இருக்கு. நான் என்னோட சைட்ல ஏதாவது செஞ்சாகணும் அப்படிங்கறத மெயின். ஸோ அதனால இன்னைக்கு இருக்கிற என்னோட கம்பெனிஸ் ஸ்டாஃபையும் வர வச்சு அவங்க முன்னால அப்பாக்கு வந்து இந்த காரை பிரசன்ட் பண்ணலாம் சர்ப்ரைஸ் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ, தொட்டிலா என்னை எங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 14 வயசுல அவங்களோட கேரியரை ஸ்டார்ட் பண்றாங்க. 10th ஃபெயில் ஆகிறாரு. 14 வயசுல அவங்களோட கேரியரை சொந்த ஊர் திருநெல்வேலி சைடு அகப்பை குளங்கிற ஒரு கிராமம். ஸோ அங்கிருந்து இவங்க டிராவல் பண்ணி இங்க வந்து ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பாவுக்கு வந்து டெய்லியும் நடப்பாங்க. டெய்லியும் ஒரு 14 வயசுல அப் அண்ட் டவுன் 60 கிலோமீட்டர் நடந்து ஊரூரா போய் ஈயம்பித்தாலைக்கு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லி பழைய பொருளை வாங்கிட்டு அதுக்கு உண்டான பேரிச்சம்பழம் கொடுத்துட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படிதான் ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களோட கேரியர் லைஃப் இதான் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ காலில் செருப்பு கிடையாது, அந்த செருப்பு இல்லாமல் பல கிலோமீட்டர் நடந்து தான் இந்த கோபி சரௌண்டிங்ல இருக்கிற மொத்தம் ஒரு 60 கிராமத்து சுற்று வட்டாரத்தில் நடந்து தான் அவங்க கேரியர் ஸ்டார்ட் பண்ணி 300 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிள் வாங்குறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டீ காஃபியோ எந்த ஒரு கெட்ட பழக்கம் அப்பாட்ட கிடையாது. ஸோ அந்த இதை வந்து 10 பைசா கால்னா 3 காசு இதெல்லாம் சேர்த்தி தான் 300 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி ஃபர்ஸ்ட் லைஃப் கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட அடுத்த லெவல் தான் வந்து சைக்கிள் வியாபாரம். இப்போ பாத்திரத்தை வண்டியில் கட்டிட்டு ஒரு நாளைக்கு 60 கிலோமீட்டர் இருந்தது 120 கிலோமீட்டர் ஆகும். இப்போ அந்த 120 கிலோமீட்டர் ஒரு 5 வருஷம் ஜேர்னி டிராவல் ஆகுது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு கடை வைக்கிறாங்க, ஒரு 10க்கு 16 ஒரு கடை. சோ நாம வாங்கிட்டு போய் வித்தோம். இப்ப நம்ம கிட்ட இருந்து நிறைய பேருக்கு சப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளை சுத்தி ஒரு 10 வியாபாரியை உருவாக்கி அவங்களுக்கு நாம பொருளை வாங்கி ட்ரேடர் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த ஸ்டேஜ். ஸோ அந்த கேரியர் வந்து ஒரு 10 இயர்ஸ். ஸோ ஒரு 20 இயர்ஸா அந்த ஜேர்னி டிராவல் ஆயிடுச்சு. 15 வயசுல ஆரம்பிச்சு 35 வயசுல அவங்களோட ஜேர்னி வந்து ஒரு கடையில வந்து அமரத்துக்கு பெரிய ஜேர்னி தேவைப்படும். கண்டிப்பா.